டிஎம்கேனுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா? திமுக ரகசியமாக பல வேலைகளில் ஈடுபடும். உதயநிதி இளைஞரணி சார்பாக 40 வேட்பாளர்களுக்கான தொகுதியை எடுத்து வெற்றி பெறுவதற்கான வேலைகள். என்ன சாதி அதிகமாக இருக்கான், யாருக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவான். கருணாநிதியை மாறனையுமே மூட்டை கட்டி கொண்டு டெல்லியில் போட்டான். விஜயை மூட்டை கட்டுவதற்கு, கடலூர் சந்திரசேகரனையும் புஷியை மூட்டை கட்டுவதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நாள் ஆகாது. பிஜேபி அழுத்தத்தின் காரணமாக அதிமுக கூட்டணிக்கு வந்து சேருவதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை. 2026 மக்களுடைய கோபம், ஆட்சி மாறும், காட்சி மாறும். கலர் கண்ணாடி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இருப்பது பத்திரிகையாளர் பாண்டியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். திமுகவினுடைய மூவ்மெண்ட் இருக்குல்ல சார், இப்போ இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஏதோ ஒரு பக்கத்தில் வந்துட்டு திமுக வந்துட்டு ஒரு கூட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. குறிப்பாக வந்துட்டு தூய்மை பணியாளர்களுடைய விஷயமா இருக்கட்டும், எல்லாவித நிலைகள்லையும் ஊழல் இப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் போயிட்டே இருக்குல்ல. டிஎம்கேனுடைய அடுத்த கட்ட மூவ் என்னவா இருக்கும்? திமுக ரகசியமாக பல வேலைகளில் ஈடுபட்டு. நீங்கள் உதயநிதி இளைஞரணி சார்பாக 40 வேட்பாளர்களுக்கான தொகுதியை எடுத்து வெற்றி பெறுவதற்கான வேலைகள். என்ன சாதி அதிகமாக இருக்கான், யாருக்கு பணம் கொடுத்தா ஓட்டு போடுவான், யார் சொன்னால் ஓட்டு போடுவான், இப்படி ஒரு சர்வே பண்ணிகிட்ருக்காரு. 160 தொகுதியில் மாப்பிள்ளை பெண் நிறுவனம் ஒரு சர்வே பண்ணிகிட்ருக்கு. எல்லாத்தையும் விலைக்கு வாங்கிடலாம். அதிமுக வீக்காக இருக்குது. பாஜக சொன்னால் ஓட்டு போட மாட்டான். முஸ்லீம் வாக்கு இருக்குது, நம்மகிட்ட கிறித்துவ வாக்கு இருக்குது, தலித்து வாக்கு இருக்குது, திருமாவளவன் இருக்கார், கம்யூனிஸ்டுகள் இருக்காங்க. இப்படி ஒரு கணக்கு போட்டு விஷன் 200 ஒரு 10,000 கோடி செலவு பண்ணால் ஆளுக்கு 2,000 ரூபாயை வீட்டுக்கு கொடுத்துட்டா, தேர்தல் வருகிற பொழுது நீங்கள் மகளிர் உரிமை தொகை 1,500 ரூபா ஏற்றி கொடுத்துட்டு, பொங்கலுக்கு 5,000 கொடுத்துட்டு, இப்படி பணத்தை கொடுத்து ஆட்சியை விலைக்கு வாங்கிலாம் நினைக்கிறாங்க. டாடா பிர்லாட்டு இல்லாத காசா? டாடா பிர்லா ஏன் இந்த நாட்டு பிரதமராக முடியல? அம்பானிட்டு இல்லாத காசா? அதானிட்டு இல்லாத காசா? அந்த அதானிலாம் வீட்டுக்கு 1 லட்ச ரூபா கொடுக்கலாம். ஏன் அவர்களாம் பிரதமராக முடியல, முதலமைச்சராக முடியல? மக்கள் விழிப்போடு இருக்கான். அதனால் திமுகவினுடைய வாக்கு வங்கி தேர்தல் வருகிற பொழுது மக்கள் எதை தீர்மானிப்பானோ, விஜய் ஓட்டு போட்டால் விஜய் முதலமைச்சராக வரட்டும், திரிஷாவுக்கு ஓட்டு போட்டால் திரிஷா முதலமைச்சராக வரட்டும், குஷ்புக்கு ஓட்டு போட்டால் குஷ்பு வரட்டும், விந்தியாவுக்கு ஓட்டு போட்டால் விந்தியா வரட்டும். மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்கள் வெற்றி பெறுவதான ஜனநாயகம். இந்த விஜய் வரக்கூடாதான் சொல்லுது. யார் வேண்டுமானால் வரட்டும். ஆனால் தமிழக மக்கள் முட்டாள்கள் அல்ல. நீங்கள் குவார்ட்டருக்கு ஓட்டு போடுவான், காக்கா பிரியாணிக்கு ஓட்டு போடுவான், 500 ரூபாய்க்கு ஓட்டு. அது ஒரு கூட்டம் இருக்குது. 30% ஓட்டே போடுறதில்லை. அவன் ஒரு அறிவுஜீவி. இப்போ அதிமுக 1 கோடி ஓட்ட வச்சுருக்கான், திமுக 1 கோடி ஓட்ட வச்சுருக்கான். இதெல்லாம் தாண்டி யார் வெற்றி பெறுவார்கள், யார் ஆட்சி அமைப்பார்கள், 2026 யார் கொடி பறக்கும் கோட்டையில் என்பதை மக்கள் முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. சார், ஆனால் 2026 கூட வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல வந்துட்டு ஸ்டாலின் அவர்களுக்கு பதில் உதயநிதியை வந்துட்டு முதலமைச்சர் வேட்பாளராக நிப்பாட்டலாம். கலைஞர் செஞ்சதை வந்துட்டு ஸ்டாலின் அவர்கள் செய்ய மாட்டார். தான் இருக்கும்போதே வந்துட்டு உதயநிதியை உள்ளே கொண்டுட்டு வருவார். அதற்கான ஒரு ஆரம்பம் தான் வந்துட்டு துணை முதலமைச்சர் பதவிங்கிற மாதிரியான ஒரு செய்தி உலா வந்துட்டு இருக்கு. இதுக்கு சாத்தியமா? இல்லைங்க, அவங்க யாரை சொன்னாலும் மக்கள் ஓட்டு போட்டுருவான். ஏன்னா திமுகட்ட 1 கோடி ஓட்டு இருக்கு, 20% ஓட்டு இருக்கு. யாரை சொன்னாலும் அவர்கள் ஓட்டு போடுவான். சாத்தியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. கருணாநிதி பின்னாடி ஸ்டாலினுக்கு பின்னாடி உதயநிதி. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் எழுதப்படாத விதி. இது ஒரு பெரிய சர்ச்சைக்கான விஷயமே இல்லை. துணை முதலமைச்சர் ஆவதில் ஒரு பிரச்சனை, சர்ச்சையே இல்லையே. முதலமைச்சர் ஆவதுக்கு நெருக்கம் தானே அது. ஸ்டாலின் துணை முதலமைச்சராக இருந்தால் முதலமைச்சரானார். அப்போ அதே போல் மகன் துணை முதலமைச்சர், அடுத்து முதலமைச்சர். தீராத விளையாட்டு பிள்ளை, மன்மதன்தான் சந்தேகம் இல்லை. கமலஹாசன் அங்கே தான் இருக்கார். அதனால் இந்த அரசியல் எது வேண்டுமானாலும் நடக்கும். ஏன்னா மக்களை பொறுத்த வரைக்கும் மக்கள் நீங்கள் விழிப்புணர்ச்சி இல்லவும் பூரா ஓட்டே போடுறதில்ல.
விழிப்புணர்ச்சி இல்லாத பூரா ஓட்ட போடுறான். அதனால் எது வேண்டுமானாலும் நடக்கும், எந்த எதிர்ப்பும் இருக்காது. ஆனால் ஊழல் அதிகமாக பெருகிருச்சுங்கிற மாதிரியான ஒரு செய்தி. குறிப்பாக வந்துட்டு இப்போ அந்த தேனாம்பேட்டையிலேருந்து சைதாப்பேட்டை வரைக்கும் ஒரு பிரிட்ஜ் ஒன்று போட்டுருக்காங்க சார். இந்தியாவிலே ரொம்ப காஸ்ட்லியான பிரிட்ஜு, பயங்கரமாக அடிக்கிறதுக்கு தான் அந்த பிரிட்ஜு உருவாக்கப்படுதுன்ற மாதிரியான ஒரு செய்திகள்லாம் வருது இல்லையா? நடந்துகிட்டு இருக்கா? அப்படிதான். ஆமாம்மா, நீங்கள் விழுப்புரத்து பக்கத்தில் அட்டையிலேயே கட்டி 18 கோடி ரூபாய்க்கு ஒரு பாலம் அடிச்சுட்டு போயிடுச்சு. எந்த போராட்டமும் இல்லை. கோடம்பாக்கம் பிரிட்ஜு எனக்கு தெரிய, அதில் நான் வந்து ஒரு 45 வருஷமாக போகிறேன். அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜு பழுது பார்க்குறேன்னு சொல்லி 200 டன்னு காங்கிரீட்டை மேலே ஏற்றிருக்கேன். எவ்வளவு? 200 டன்னு. அது காங்கிரஸ் காலத்தில் கட்டப்பட்ட பிரிட்ஜ். அது அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் நடந்து போகிறதுக்கு ரோட்டை ஒட்டி ஒரு 1/2 அடி எது இருக்கும், பிளாட்ஃபார்ம் இருக்கும். ரோட்டில் போகிறவன் பிளாட்ஃபார்ம் இறங்கி அந்த கடைசிக்கு போகலாம். இந்த பக்கம் போகிறவன் அந்த பிளாட்ஃபார்ம் நடந்து போகிறவன் இறக்கி பிளாட்ஃபார்ம் போகலாம். இப்போ இந்த கடைசியில் ஏறினா அந்த கடைசிக்கு போகலாம். நீங்கள் வேறு குறையை பார்த்தீங்கன்னா, ஒரு 1 அடி காங்கிரீட் செவுர், திருடுவதற்காகவே போட்டப்பட்ட செவுர். இந்த பக்கம் 1 கிலோமீட்டருக்கு இவ்வளவு 2-3 அடி காங்கிரீட் செவுர். இந்த பக்கம் 200 டன் 500 டன் காங்கிரீட்டை அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ் மேலே ஏற்றிருக்கான். எத்தனை கோடி திருடி இருக்கான். காங்கிரஸ்காரன் காலத்தில் கட்டும்போது இத்தனை டன்னு அவன் ஏற்றவே இல்லை. இந்த பாலத்தை எவ்வளவு சுமையை குறைக்கிறோமோ சுமையை குறைச்சி அந்த பாலத்தை போட்டான். இவன் திருடுவதற்காகவே 200 டன்னு காங்கிரீட்டை 1 கிலோமீட்டருக்கு இந்த கடைசி அந்த கடைசி. இந்த கடைசியில் ஏறினவன் எங்கேயும் வர முடியாது, எட்டி குதிக்க கூட முடியாது. உள்ள ரேபரி அடிச்சு செயினை ஸ்க்ராட்ச் பண்ணி போனாலும், பெண்கள்கிட்ட திருடிட்டு போனாலும் பிடிக்க முடியாது. அந்த 1 கிலோமீட்டருக்கு போனால் இந்த 1 கிலோமீட்டருக்கு போகணும் அந்த கோடம்பாக்கம் பிரிட்ஜ். அப்போ இதெல்லாமே இந்த திராவிட ஆட்சியில் தான் நடக்குது. கொள்ளை அடிப்பவர்கள் தான் அதிகாரத்துக்கு வர முடியுது. நீங்கள் ஏவா வேலுக்கு கொள்ளையடிப்பதில் எக்ஸ்பர்ட் அவர். இந்த பக்கம் அமித்ஷா சொன்னார்ல, 3 பேர், செந்தில் பாலாஜி, பொன்முடி, வேலு. பொன்முடி ஒரு நிலக்கரி சுரங்கத்தையே உருவாக்கி ஒரு பலாயிரம் கோடி திருடி வச்சுருக்கார். எந்த தொந்தரவும் அவர் பண்ண முடியல. செந்தில் பாலாஜி கேட்கவே வேண்டியதில்லை. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கா. திமுக ஓட்டு போட்டு தான் இருக்கா. இவனுக்கு அரசியல் தெரிஞ்சால் இந்த கட்சியெல்லாம் என்றைக்கே ஒழிஞ்சு போயிருக்கு. வேலுமணி 5 லட்சம் கோடி திருடி வச்சுருக்கான் துபாயில். சதக் ஜலாலோட செந்தில் வேலுமணியோட கடைசி தம்பி துபாயில் கோல்டு மார்க்கெட்டை கட்டுப்படுத்துகிறான். உள்ளாட்சியில் கட்டுற பணம் பூரா அப்படியே கொள்ளை. உள்ளாட்சியில் நம்ம கட்டுற வரி பணம் பூரா காவேரி மருத்துவமனை அப்போலோ ரெட்டியை விட பெரிய மருத்துவமனையை மாறிட்டு. இதெல்லாம் மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கான். எல்லாம் தேர்தல் வருகிற பொழுது இவன் கோபத்தை காமிப்பான். அடுத்த நாள் காலையில் திருப்பி அவன் வேலைக்கு போயிடுவான். கண்டிப்பாக 2026 மக்களுடைய கோபம், ஆட்சி மாறும், காட்சி மாறும். சார், அப்போ டிஎம்கே ஆட்சி மாறுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பக்கம் இன்னொன்று வரணும் இல்லை? இப்போ ஏடிஎம்கே வந்துட்டு கொஞ்சம் பலம் இழந்து இருக்கிற மாதிரியான ஒரு செய்திகள் வருதுன்னும் போது அப்போ மாற்றா என்ன வரும்? அதிமுக தான் வரும். திமுக மாற்றா அதிமுக மாற்றா திமுக. இதுதான் தமிழ்நாட்டு அரசியல். சார், ஆனால் விஜய் ரோலெல்லாம் அதில் பெரிய ரோலாக இல்லை. விஜய் ரோல் வந்து நீங்கள் 30% ஓட்டு வரணும். 6.5 கோடி பேர் மக்கள் இருக்கான். 2 கோடி பேர் ஓட்டு விஜய்க்கு வரணும். சினிமா கவர்ச்சியில் பசங்க வந்து பார்க்க வர்றான், ஒரு 50,000 பேர் வர்றான். இது 2 கோடி படித்தவர், பண்பாளர், வயதானவர்கள், வியாபாரி, வேலை செய்கிறவன், பெண்கள் எல்லாம் விஜய்க்கு போடக்கூடிய அளவுக்கு விஜய்கிட்ட பக்குவமும் மெச்சூரிட்டி இல்லைங்கிறது பார்த்தாலே தெரியும். பந்தலே போட தெரியலையா? நீ எப்படி தமிழ்நாட்டுக்கு பந்தல் போடுவ? அடிப்படை அறிவே இல்லையே. உலகத்தில் எந்த மாநாடாவது பகலில் உச்சி வெயிலில் நடக்கிற மாநாடு எங்கேயாவது பந்தெல்லாம் நடக்குமா? அப்போ அவன் இப்போ உச்சி வெயிலில் நீ 1 மணி நேரம் நில்லு, உனக்கு அடுத்த நாள் காலம் உனக்கு முதலமைச்சர் ஆக்கலாம். உச்சி 1 மணி உச்சி வெயிலில், 12 மணி உச்சி வெயிலில் 1 மணி நேரம் இல்லையா நீ? விஜய் 1 மணி நேரம் நிற்க சொல்லு, 10 கோடி பேர் அப்படியே ஓட்டு போட்டுருவான். 10 நிமிஷம் நிற்க முடியாது. கேரவன் வேன் இல்லை முன்னால். நீ பிறக்கும் போதே கேரவன் வேன்லையே பிறந்த. கொப்பா சந்திரசேகர் எங்கேருந்து வந்தார், கொம்மா சோபா எங்கேருந்து வந்தா? இப்போ உனக்கு கேரவன் வேன், குளிரூட்டப்பட்ட ஊட்டி கொடைக்கானல கூடவே இருக்கணும். உனக்கு 200 கோடி ரூபா சம்பளம்.
இந்த நாட்டுக்கு ஆள்வதற்கு 200 கோடி சம்பளம்லாம் வேண்டாம். செத்து போன பிறகு காமராஜ் வீட்டில் பார்க்கும்போது 4 செட் வேட்டி 4 சட்டை இருந்த தலைவன் தான் அங்கே வேணும். பெரியார் 2 சிறுநீரகமும் செயலிழந்த பிறகு மூச்சல் செடி தூக்கிட்டு ஊராக போனார். அப்படித்தான் தலைவன் தேவையை தவிர நீ டூயட் பாடுகிற தலைவனும் அரிதாரம் பூசி கேரவன் வயனோடு வருகிற தலைவன் இனிமேல் தமிழ்நாட்டுக்கு வேண்டாம். தமிழ்நாடு அதை சந்திக்காது. அது நடிகன் என்கின்ற ஒரு அடையாளம் எம்ஜிஆரோடு முடிவுக்கு வந்து விட்டது. எம்ஜிஆரோடு முடிவுக்கு வந்து விட்டது. அதுக்கு பிறகு யாரும் எம்ஜிஆரை நீங்கள் பேர் சொல்வதற்கு கூட உனக்கு தகுதி இல்லை. சார், ஆனால் எங்கேயாவது ஒரு நிலையில் வந்துட்டு ஒரு 50-50ங்கிற மாதிரி டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் வந்து விஜய் எந்த கட்சியோட சேர்றாரோ அதுதான் ஆட்சியை பிடிக்குங்கிற நிலை வருவதற்கான சாத்தியங்கள் உண்டா? இல்லைங்க, விஜய் முதல்ல தனியாகவே நிற்க மாட்டார். ஆனால் இது வரைக்கும் அப்படி தான் சொல்லிட்டு இல்லை, அப்படி தான் சொல்லிட்டு இருப்பார். பிஜேபி அழுத்தத்தின் காரணமாக அதிமுக கூட்டணிக்கு வந்து சேருவதை தவிர அவருக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா புஷியும் சந்திரசேகரும் பிஜேபியால் விரட்டப்பட்டால் விஜயை கொண்டு வந்து கமலாலயத்தை விற்றுட்டு போயிடுவானுங்க. அதுதான் நடக்கும். வேறு அவருக்கு ஆலோசனை இப்போ புஷியும் கடவுள் சந்திரசேகரன் தான். 2 பேர் எதை சொல்லுகிறார்களோ அதை இன்னைக்கு வரைக்கும் கேட்டுட்ருக்காரு. சன்னியாசியாக முதலமைச்சர் ஆகிடலாம், உங்கள் ஒப்பனை விரட்டி விட்டுருவோம், அம்மாவை விரட்டி விட்டுரு, பொண்டாட்டி விரட்டி விட்டுரு, பிள்ளை விரட்டி விட்டுரு, யாரையும் சந்திக்காத. பனையூர் வீட்டில் யாரும் இல்லை, இதுவரைக்கும் பதிலே இல்லையே. பனையூர் வீட்டில் குடும்பம் கூப்பிட்டு யாரும் இல்லை, தனி ஒரு மனிதனாக இருக்க. என்ன காரணம்? ஜோசிகாரன் எழுதி கொடுக்குறதான், கடலூர் சந்திரசேகர் எழுதி கொடுப்பதான். பேச கடலூர் சந்திரசேகரையும் முதலமைச்சர் ஆக்கிட்டு போயிடலாம். இல்லை அவனையே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கிட்டு போடலாம், புஷியை ஹைவேஸ் மினிஸ்டர் ஆக்கிடலாம். விஜய்யுடைய அரசியல் எதிர்காலம். ஆனால் விஜய் வந்துட்டு அதிமுகவோட போய் சேர்ந்துடுறாரு அப்படின்னா பலமாக ஆயிடுமா அதிமுக? அதிமுக ஜெயிக்கும். இப்போ ஏடிஎம்கேக்கு ஒரு 10% ஓட்டு தான் தேவை. 2021 தேர்தலில் திமுக ஜெயிச்சது 3.5%. இப்போ அது 3.7 தேவை. திமுக மீது இருக்கிற வெறுப்பின்கார மக்கள் பூரா எங்கே ஓட்டு போடுவான்? ஏடிஎம்கே ஓட்டு போட போகிறான். ஏடிஎம்கேக்கு இவன் ஏடிஎம்கேனா திமுக போடுவான், திமுகனா ஏடிஎம்கே போடுவான். அப்போது அவருக்கு ஒரு 10% வேணும். 10% அமித்ஷா இப்படி கொண்டு வந்து சேர்த்துருவார். கருணாநிதியே கொண்டு வந்து சேர்த்தவர். விஜய் கொண்டு வந்து அது சாதாரண விஷயம். 98 ஜெயலலிதா பிஜேபி ஆட்சியை கலைத்து விட்டு வருகிறார். கருணாநிதி ஓடி போய் முட்டு கொடுத்தார். அதுவரை முஸ்லீம்களெல்லாம் பிஜேபியை வேப்பங்காய அணைச்சிட்டு இருந்தான், எதிரியாக அணைச்சிட்டு இருந்தான். கருணாநிதி நண்பனாக மாறிவிட்டார். ராங் பார்ட்டி ரைட் மேன்னார் யார? வாஜ்பாயை. அதனால் கருணாநிதியை மாறனையுமே மூட்டை கட்டி கொண்டு டெல்லியில் போட்டான். விஜய் மூட்டை கட்டுவதற்கு, கடலூர் சந்திரசேகரனையும் புஷியை மூட்டை கட்டுவதற்கு பிஜேபி ஆர்எஸ்எஸ்க்கு ரொம்ப நாள் ஆகாது. பல மாநில முதல்வர்களை எப்படி சீட்டுக்கட்டை எடுப்பதை போல எடுத்துகிட்டு போட்டுட்ருக்கான். சீட்டு விளையாடும் போது ரம்மி ஜோக்கரையும் டம்மியும் எடுத்து போய் போல் அமித்ஷா இதை உருவிட்டு அதை சேர்த்துக்கிறார். ஆட்டோ ஓட்டி கொண்டு பால் தாக்கரே வீட்டுக்கு போன ஏக்நாத் ஷிண்டே முதலமைச்சர். இதெல்லாம் நடக்குது. பல மாநிலங்களில் பல முதலமைச்சர் காணாமல் போயிடறான், திடீர்னு இவர்கள் முதலமைச்சர் ஆகிறாங்க. இதெல்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ஸால் செய்ய முடிகிற பொழுது ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட வியூகத்தை உடைத்து கொண்டு வெளியேறுகிற வலிமை மிக்கவன் அல்ல விஜய். விஜய் காந்தே காணாமல் போயிட்டார். விஜய் என்ன ஆவார்? ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.